பேய ஒரு ஆள் பார்த்திருந்தா ஏதோ சரி சும்மா சொல்றாரு அப்படின்னு விட்டுறலாம். ஆனா ஒரு பேய 100 பேருக்கும் மேல பார்த்தோம்னு சொன்னா அது உங்களால நம்ப முடியுமா? இது எல்லாமே ஒரு ஃபிளைட்டுக்குள்ள நடந்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இது வெறும் கற்பனை கதைன்னு மட்டும் நீங்க எப்போதுமே நினைச்சிடாதீங்க. இது உலகத்துல இருக்கக்கூடிய விமான வரலாற்றிலே நடந்த மிகப்பெரிய மர்மமான ஒரு விஷயம். அதுதான் ஃபிளைட் 401. 1972 டிசம்பர் 29 நியூசிலாந்துல இருந்து மியாமி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நகரத்தை நோக்கி ஃபிளைட் 401 அப்படிங்கிற ஒரு விமானம் பறக்க ஸ்டார்ட் ஆனிச்சு. விமானம் தரையிறங்க கரெக்டா இன்னும் ஒரு சில நிமிடம் தான் இருக்கிற அந்த சமயத்துல அந்த ஃபிளைட்டோட குக்பிட், அதாவது அந்த ஃபிளைட்டோட முகப்புல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஃபிளைட்டை லேண்ட் பண்றதுக்கான லேண்டிங் கியர் சரியா வேலை பார்க்கல. லேண்ட் ஆகும்போது கரெக்டா ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டவுட். இந்த லேண்டிங் கியரை எப்படியாச்சும் சரி பண்ணிடணும் லேண்ட் ஆகுறதுக்குள்ள அப்படிங்கிறதுல 2 பேருடைய கவனமும் ஃபுல்லா போயிருச்சு. ஆனா அவங்களுக்கே தெரியாது இந்த ஃபிளைட்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குன்னு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபிளைட்ல இருக்கக்கூடிய ஆட்டோ பைலட் மூடு சுத்தமா வேலையே செய்யல. இது அந்த பைலட் பார்க்க மறந்துட்டாரு. அவருடைய முழு கவனமும் இப்போ இந்த லேண்டிங் கியரை எப்படியாச்சும் சரி பண்ணிடணும், அதுலதான் அவருடைய முழு கவனமும் இருக்கு. பறந்துகிட்டு இருக்க அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஃபிளைட் இப்போ மெதுவா கீழே தரையை நோக்கி இறங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா அது அந்த ஃபிளைட்ல இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியல. இதை யாருமே கவனிக்காதனால ஒரு சில நிமிடத்துல அந்த பிரம்மாண்டமான 401 ஃபிளைட் புளோரிடால இருக்கக்கூடிய எவர்கிளாட்ஸ் அப்படிங்கிற ஒரு சதுப்பு நிலத்துல மோதி பயங்கரமா வெடிச்சிருக்கு. இதுல 101 பேர் கரெக்டா இந்த ஒரு ஃபிளைட் விபத்துல உயிரிழந்துட்டாங்க. இது ரொம்பவே சோகமான ஒரு விஷயம்தான். இதுல என்ன அப்படி பேய் கதை இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம்ல. இனிமே தான் நான் கதையை ஸ்டார்ட் பண்ண போறேன். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான். மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த விபத்து நடந்து முடிஞ்சிருச்சு, இதுல இவ்வளவு பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு அடுத்த நாள் பத்திரிகையிலாம் மிகப்பெரிய அளவுல நியூஸ் ஃபிளாஷ் ஆனிச்சு. இந்த விபத்துக்கு பிறகு இந்த ஃபிளைட் 401 அப்படிங்கிற இந்த ஃபிளைட்ல நிறைய பெரும் பகுதிகள் இந்த ஃபிளைட்ல சேதமாயிருந்தாலும் சேதமாகாத ஒரு சில பகுதிகளை வச்சு இந்த ஃபிளைட் நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா, இதை நம்ம ஏன் வீணாக்கணும், இதை நம்ம வேற சில விமானங்களுக்கு பயன்படுத்திக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க. இதுக்கப்புறம் தான் நான் சொல்ல போற விசித்திரமான சம்பவங்கள்லாம் ஒன்னா நடக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃபிளைட் 401 உதிரி பாகத்தை ஃபிட் பண்ண நிறைய ஃபிளைட்ஸ்ல நைட் டயத்துல ஆன் போர்ட் ஆகிற பேசஞ்சர்ஸ்லாம் சீட்லாம் எம்டியா தான் இருந்திருக்கு. ஆனா அந்த சீட்ல யாரோ இருக்க மாதிரியே அவங்களுக்கு தோணி இருக்கு. அது மட்டும் இல்லாம இரவு நேரத்துல, அதாவது பைலட் அமரக்கூடிய இடத்துல இருந்து ஏதோ சவுண்டு, பைலட்டை தவிர இன்னும் யாரோ இருக்க மாதிரி அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்த மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு ஆள் 2 ஆள் சொல்லல, அந்த உதிரி பாகங்கள் வச்ச நிறைய ஃபிளைட்ல இருந்து நிறைய பேர் சொன்ன விஷயம் தான் இது எல்லாமே. இது மட்டும் இல்லாம அந்த ஃபிளைட்ல பணிப்பெண்கள் இருப்பாங்க, அதாவது ஏர் ஹோஸ்டர்ஸ். இந்த உதிரி பாகங்களை ஃபிட் பண்ண நிறைய ஃபிளைட்ல இருந்து கேட்ட நிறைய ஏர் ஹோஸ்டர்ஸ் இது எல்லாமே நடந்ததா, அதுவும் ஒரு நாள் 2 நாள் இல்ல, நிறைய நாட்கள் தொடர்ந்து இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்ததா சொல்றாங்க. அவங்க குறிப்பா என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க பார்த்தது எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அது ஃபிளைட் 401 பைலட்டை தான் நாங்க பார்த்தோம். ரேண்டமான ஒரு நாள்ல அந்த ஏர் ஹோஸ்டர் அந்த ஃபிளைட்ல இருக்கக்கூடிய கிச்சன் பகுதியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஓவன் அதோடைய கண்ணாடியில ஒரு மனுஷனோட மூஞ்சி தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க, அந்த ஓவன்ல தெரிகிறது, அந்த ஓவனோடைய கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன்ல தெரிகிறது ஒரு மனுஷனோட மூஞ்சி தான். அது சாதாரண ஒரு மனுஷனோட மூஞ்சா இருந்தா பரவாயில்ல, அது அந்த ஃபிளைட் 401 விபத்துல இறந்த அந்த ஃபிளைட்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரான டான் ரெப்போ அப்படிங்கிற ஒரு ஆளோட முகம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்ஜினியரை அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் போல அவங்க கரெக்டா அவருடைய பேர் முதற்கொண்டு சொல்லியிருக்காங்க. இவரோட மூஞ்சி தான் அன்னைக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த மூஞ்சில இருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அது என்ன வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, ஃபயர் ரொம்பவே கவனமா இருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு. உடனே அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் அந்த அவ்வளவு பெரிய அதிர்ச்சியிலிருந்து வெளியே அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் அந்த ஃபிளைட்ல இருக்கக்கூடிய, அந்த ஃபிளைட்ல வேலை பார்க்கக்கூடிய எல்லாத்தையும் ஒன்னா கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஃபிளைட் ஃபுல்லா தேடி இருக்காங்க. வேற எங்கேயாச்சும் இந்த ஃபிளைட்ல தீ விபத்து ஏற்படுற மாதிரி அறிகுறி இருக்கா, இல்ல ஃபயர் ஸ்பார்க்ஸ் எங்கேயாச்சும் இருக்கா, இல்ல ஃபயர் தான் எங்கேயாச்சும் வந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபிளைட் ஃபுல்லா அவங்க தேடி இருக்காங்க. ஆனா அவங்க தேடின அந்த சமயத்துல இந்த ஃபிளைட்ல எங்கேயுமே தீ பிடிக்கிற மாதிரி அபாயகரம் எதுவுமே இல்லை. அதனால அப்படியே அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆனா ஒரு சில நிமிஷத்துக்கு அப்புறம் உண்மையாவே ஃபயர்னு சொன்ன மாதிரி அந்த ஃபிளைட்டோடைய இன்ஜின்ல
ஒரு மிகப்பெரிய கோளாறு வந்து ஏற்பட்டிருக்கு. மேலே போன ஃப்ளைட் அவசரமா இந்த ஃப்ளைட்டோட இன்ஜின்ல ஏற்பட்ட கோளாறுனால தரையிறக்கியிருக்காங்க. இதனால மட்டும் அந்த ஃப்ளைட்ல பயணிச்ச 100க்கும் மேற்பட்ட உயிர்கள் வந்து அன்னைக்கு காப்பாற்றப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்பவம் இப்படி தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கறனால அந்த ஃப்ளைட்ல வேலை பார்க்கறதுல இருந்து அந்த ஃப்ளைட்ல ஏறுற பேசஞ்சர்ஸ் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த எஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் வந்து ஒரு ரகசியமான ஒரு ரொம்பவே சீக்ரெட்டான யாருக்கும் தெரியாத ஒரு முடிவெடுத்ததா பேசப்படுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ளைட் 401 அதாவது ஆக்சிடென்ட் ஆனிச்சுல அந்த ஃப்ளைட்ல இருந்து எந்தெந்த உதிரி பாகங்கள்லாம் எடுத்து எந்தெந்த ஃப்ளைட்லாம் ஃபிட் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து டிஸ்ட்ராய் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு திட்டம் போட்டதா. அதுக்கப்புறம் எந்த ஃப்ளைட்லையுமே இந்த மாதிரி மர்மமான உருவமோ இல்லை யாரோ நிற்கிற மாதிரி யாரோ பேசுகிற மாதிரி அந்த மாதிரியான எதுவுமே அந்த அந்த ஃப்ளைட்லேயே நான் நடக்காத மாதிரி தோணுதா அதில் வேலை பார்த்த ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம், இந்த கதையில் நடந்ததெல்லாம் உண்மையா? அப்படி இல்லைன்னா ஆக்சிடென்ட்ல ஆன அதிர்ச்சினால இப்படி அவங்க கண்ணுக்கு இந்த மாதிரியான உருவங்கள்லாம் தெரியுதா அப்படின்னு இன்ன வரைக்கும் ஏகப்பட்ட கேள்வி இருக்கு இதை சுற்றி. இதுக்கான உண்மையான பதில் இன்ன வரைக்கும் யார்கிட்ட இருந்துமே கிடைக்கல. அடுத்த டைம் நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது ரொம்பவே பார்த்தே போங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் உருவம் தெரியலாம். அப்படி இல்லைன்னா காலியான சீட்டில் உங்கள் பக்கத்தில் யாராச்சும் உட்கார்ந்துருக்க மாதிரி கூட நைட்டு தோணலாம்.